ஒருவன் பேசுவதை எல்லோரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசு எல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பா. எங்கள் ஊரில் கரகாட்ட கறி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்கள் அண்ணன்லாம் வந்துருக்காங்க. எங்கள் அண்ணன்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர், ரீட்டா இந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிடுவாங்க. ரீட்டா, தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள்மடா, சோதுகுடியில் பார்க்க போகணும்னு கூட்டிட்டு போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பார்த்துக்கிறோம். களத்தில் விளையாடும் போதுதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்ப போட்டி எதற்கும். நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தார்கள். கடையல வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் அவ்வை பெருமாட்டியின் அன்பிற்குரியவன், பேரன்பை பெற்றவன், மதிப்பிற்குரிய பெருமகன். என்ன இருக்கிறது உன் அடையாளம்? தர்மபுரியிலே நடுச்சாலையில் அதியமான் ஒரு சின்ன சிலையாக அவ்வை கையேந்தி நிற்கிறது போல, அவன் அன்பளிப்பை பெறுவது போல ஒரு சிலை. அவ்வளவுதாண்டா உன் அடையாளம், இவ்வளவுதாண்டா உன் மதிப்பு. ஏற்காட்டில் ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதியமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றால் உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள் 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்திலே நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்துல சைனைட்டு குப்பிய மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள்.